வெல்கம் டு ஆசு ஈஸி டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன் a system when the output quantity is controlled by varying the input quantity, the system is called control system. ஒரு அவுட்புட்டில் இருந்து ஒரு சம் சிக்னல்ஸ் எடுத்து நம்ம மறுபடியும் என்ன கொடுக்க போகிறோம்னா இன்புட் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் வேரி ஆகும். இந்த மாதிரி இருக்கிறது தான் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. The output quantity is called controlled variable or response. இந்த output quantity தான் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. இன்புட் குவான்டிட்டி வந்து கமாண்ட் சிக்னல் ஆர் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் எந்த ஃபீட்பேக் இருக்காது. ஆனால் க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம அவுட்புட்லேருந்து சிக்னலை எடுத்து இன்புட்டுக்கு ஃபீட்பேக்கு கொடுத்துருப்போம். இதில் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு அட்வான்டேஜஸ் வந்து சிம்பிள் அண்ட் எக்கனாமிக்கல், ஈஸியர் டு கன்ஸ்ட்ரக்ட், சிஸ்டம் ஆர் ஸ்டேபிளாக தான் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து இன்அக்யூரேட் அண்ட் அன்ரிலியபிள். கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. த சேஞ்சஸ் இன் அவுட்புட் டியூ டு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆர் நாட் கரெக்டட் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும். எதில் அப்படின்னா க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமில் அக்யூரேட்டாக இருக்கும். அப்புறம் அக்யூரேட்டாக இருக்குது எப்போ அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் லீனியாரிட்டி இருந்தாலும் இதோட அவுட்புட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். த சிஸ்டம்ஸ் ஆஃப் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சிஸ்டம் மே பி ஸ்மால் டு மேக் த சிஸ்டம் மோர் ஸ்டேபிள், லெஸ் அஃபெக்டட் பை நாய்ஸால் லெஸ் அஃபெக்ட் ஆகும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லி, மேபி லீட் டு ஆசிலரி ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. த ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஓவரால் கெயின் ஆஃப் த சிஸ்டம். த ஃபீட்பேக் வந்து ரெடியூசஸ் த ஓவரால் கெயின் ஆஃப் த சிஸ்டம். ஸ்டெபிலிட்டி இஸ் மேஜர் ப்ராப்ளம் இன் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அண்ட் மோர் கேர் இஸ் நீடட் டு டிசைன் அ ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி என்ன அப்படின்னா டிசைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அண்ட் த யூஸ் இன் டிட்டர்மினிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. இந்த மேசன் கெயின் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இருந்தால் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆஃப் எஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சி ஆஃப் எஸ் டிவைடட் பை ஆர் ஆஃப் எஸ். சி ஆஃப் எஸ் அப்படின்றது அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம், ஆர் ஆஃப் எஸ் வந்து இன்புட் டு த சிஸ்டம். அடுத்து இதில் ஓவரால் கெயின் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டெல்டா சமேஷன் ஆஃப் கே பிகே டெல் கே. இது வந்து டி ஆஃப் எஸ் வந்து ரெஸ்பான்ஸ் டி ஆஃப் எஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம், பிகே வந்து ஃபார்வர்ட் பாத், கே நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்து, அப்புறம் வந்து டெல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் ப்ளஸ் சம் ஆஃப் கெயின் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு 3 நான் டச்சிங் லூப் வரும், அப்புறம் 4 நான் டச்சிங் எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்மும் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.